நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது இயக்குனர் நிக்கில் நாகேஷ் பட் டைரக்ட் பண்ணியிருக்கிற கில் ஹிந்தி திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ லக்ஷ்யா ஒரு என்எஸ்ஜி கமாண்டோ. ஒரு நாள் அவருக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஃபோன் வருது. நாளைக்கு என் வீட்டில் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் எல்லாருமே ஜார்க்கண்டுக்கு போகிறோம், எப்படியாச்சும் என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கால் பண்ணுறாங்க. அவரும் கிளம்பி ராஞ்சிக்கு போகிறாரு. நிச்சயதார்த்தம் நடக்கிற ஹோட்டலுக்கே ஹீரோ போயிடுறாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உடனே இங்கிருந்து என்னால் கிளம்பி வர முடியாது, ஏன்னா என்னோட அப்பாவோட ஆளுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே ரொம்ப மோசமான ஆளுங்க, கையில் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி நைட் நான் வந்து என் ஃபேமிலியோட ராஞ்சியிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறேன், நாளைக்கு காலையில் நம்ம டெல்லியில் மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் அதே ட்ரெயினில், ஹீரோயின் போகக்கூடிய அதே ட்ரெயின்லேயே வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட இன்னொரு ஆர்மி மேனோட கிளம்பி போகிறாரு. ஆனால் அதே ட்ரெயினில் வேற ஒரு 30-40 பேர் கத்தி அருவாவோட ஏறுறாங்க. அது ஒரு மோசமான திருட்டு கும்பல். இந்த மொத்த கும்பலும் அந்த ட்ரெயின் முழுக்க வேற வேற கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மொத்த ட்ரெயின்லையும் திருடிட்டு அந்த ட்ரெயினை விட்டு இறங்குறது தான் அவங்களோட பிளானு. அப்போ ஹீரோவுக்கும் அந்த கும்பலுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட தங்கச்சியும் வில்லன் குரூப்பில் மாட்டிக்கிறாங்க. வில்லனோட குரூப்லேருந்து முக்கியமான ஆள் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ட்ரெயினில் இருக்க எல்லாரையும் ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கில் திரைப்படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஹை அட்ரினலின் ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்கும், இல்லைனா ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு வேகத்தில் இருப்பார். அதுக்காக படத்தோட ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் தான் எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்காக ரத்தம் தெறிக்க தெறிக்க குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 பேரை வெட்டி வீழ்த்துவார், கொலை பண்ணி போய்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி படங்களை சொல்லுவாங்க. டை ஹார்ட், ரைட் ரெடம்ஷன், ஷூட் தம் அப், ஜான் விக்னு பல படங்களை உதாரணமாக சொல்லலாம். இந்த படங்கள் மாதிரி நம்ம ஊர் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி இருக்கிற படம் அப்படின்னே இந்த கில் படத்தை தாராளமாக சொல்லலாம். படம் அதிகபட்சம் 1.25 மணி நேரம் தான் ஓடுது. ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. எடுத்துக்கிட்ட ஜானரை ரொம்ப ஹானஸ்டாகவே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. படத்தோட முதல் சீன்ல இருந்தே கதை ஆரம்பிச்சிடுது. படம் தொடங்கி ஒரு 10 நிமிஷத்துலேயே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ட்ரெயினில் ஏறிடுறாங்க. அங்கேருந்து எல்லா ஸ்டேக்ஸும் தொடங்கிடுது. இந்த படம் ஓடுற மொத்த ரன் டைமுமே ஒரு ட்ரெயின் செட்டுக்குள்ளே தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான டாஸ்க் இல்லை. அதுவும் மொத்த கதையுமே ஒரு ட்ரெயினுக்குள்ளே நகர்றப்போ அது ரொம்ப எங்கேஜிங்காக முழு படத்தையும் கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் தான். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை தான். இந்த படத்தோட இயக்குனர் தான் பார்த்த ஒரு நிஜ சம்பவத்தை கற்பனை கலந்து எடுத்திருக்காரு. 30 வருஷம் முன்னால் 1990s இந்த படத்தோட இயக்குனர் பட்னாலேருந்து புனேவுக்கு ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் ஏசி கோச்சுக்குள்ளே சில திருடர்கள் புகுந்துட்டாங்க. அதே ட்ரெயினில் இருந்த சில சோல்ஜர்ஸ் எப்படி அந்த திருடர்களை அட்டாக் பண்ணி மக்களை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற அந்த சம்பவத்தை கற்பனை கலந்து எடுத்திருக்காரு. இந்த ஜானருக்கே உரிய சில யூஷுவலான ட்ராப்ஸ் வச்சு தான் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இதை ரொம்பவே ஒரு ரிவைட்டிங்கான சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறது இந்த படத்தோட சண்டை காட்சிகளும் இந்த படத்தோட மேக்கிங்கும் தான். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் முழுக்க வரக்கூடிய அந்த ட்ரெயின் செட் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு யூடியூப்ல ஒரு மேக்கிங் வீடியோ இருக்கு, முடிஞ்சா அதை பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா பேருக்கு ஒரு ட்ரெயின் செட் போடணும் அப்படின்னு போடாம நிஜமாவே ஒரு ட்ரெயினோட சில கம்பார்ட்மெண்ட்ஸை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ, எவ்வளோ செலவாகுமோ அந்த மாதிரி பிரமாதமா ஒரு ட்ரெயின் செட் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது கூட ஒரு சீன்லையும் உங்களுக்கு அது செட் அப்படின்னு தோணவே தோணாது. அந்த மேக்கிங் வீடியோவை பார்க்கும்போதே இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரும் ப்ரொடக்ஷன் டிசைனரும் எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த படத்தோட மிகப்பெரிய யூஎஸ்பி சண்டை காட்சிகள். ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு ஆக்ஷன் செட் பீசஸ்க்கு பின்னாலையும் கடின உழைப்பு மட்டும் இல்லை, நிறைய கிரியேட்டிவிட்டியும் இருக்கு. அந்த ட்ரெயினில் ஏறக்கூடிய 40 பேரையும் ஹீரோ எப்படி எப்படியெல்லாம் விதவிதமாக கொலை பண்ணலாம், அவங்களோட ரத்தத்தை என்ன மாதிரிலாம் விதவிதமாக பீச்சு அடிக்கலாம் அப்படின்னு ரூம் போட்டி வச்சிருப்பாங்க போல இருக்கு. சவுண்ட் டிசைனையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பிளட் ஸ்பிளாட்டர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காக கூட ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க. ட்ரெயினில் ஹீரோ முதல்ல சண்டை போடுற சீன், ஹீரோட ஃப்ரெண்டு தப்பிக்கிற சீன், ப்ரீ இன்டர்வல் சீன், பல சண்டை காட்சிகள் சுவாரஸ்யமாக இருந்தது. இன்டர்வல் சீனில் வரக்கூடிய ஒரு விஷயம் எதிர்பாராத ஒரு ஷாக்காக இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் முழுக்கவே படம் செம்ம ஃபயராக இருந்தது. அந்த 1 மணி நேரம் போனதே தெரியல. குறிப்பாக இன்டர்வல் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக ஒரு சண்டை காட்சி ஒன்று வரும், அதெல்லாம் வெறித்தனமாக இருந்தது. அடிச்சே ஒருத்தனோட மூஞ்சியவே திருப்புறது, ஒரு கம்பார்ட்மெண்ட் முழுக்க புணங்களா தொங்க விடுறது, ஒரு பையனோட அம்மா வச்சு வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீன், இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ரொம்ப பரபரப்பாக போச்சு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாா குழந்தைகளுக்கான படம் இல்லை, அதே போல ரொம்ப வீக் ஹார்ட்டடான மக்களுக்கான படம் இல்லை. ஏன்னா இந்த படம் முழுக்க அவ்வளோ வயலன்ஸ் இருக்கு, அவ்வளோ கோரினஸ் இருக்கு. படம் முழுக்க குடங்குடமா ரத்தம் கொட்டுது, கழுத்தை அறுத்து கொலை பண்றது, கழுத்தை அப்படியே திருப்பி கொள்றது, கழுத்தை உடச்சு கொள்றதுன்னு விதவிதமா தினசா கொள்றாங்க. அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் தவிர இந்த படத்துல மற்ற எல்லாருமே அதிகம் பிரபலம் இல்லாத நடிகர்கள் தான். ஹீரோ லக்ஷ்யாவும் ஒரு அறிமுக நடிகர் தான். இதுக்கு முன்னால சில டிவி சீரியல்ஸ் மட்டும் பண்ணியிருக்காரு. இதுதான் அவருக்கு முதல் படம். அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. சண்டை காட்சிகளில் அட்டகாசமா பண்ணியிருக்காரு. அவரை போலவே இந்த படத்தோட ஹீரோயினோட அப்பா, ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே அறிமுக நடிகர்கள் தான். எல்லாருமே அவங்கவுங்க பாட்டை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் விட இந்த படத்தில் ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறது வில்லனா நடிச்சிருக்கிற ராகவ் ஜுவேல் தான்.
ஒரு படத்தோட ரைட்டிங் பிரமாதமாக இல்லாட்டியும் கூட அந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டகனிஸ்ட் இருந்தால் அது அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பலம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணம். ரொம்ப மெனேசிங்கான ட்ரெட்ஃபுல்லான ஒரு வில்லனா, அதே சமயம் எதுக்குமே பெருசாக அலட்டிக்காத ரொம்ப கூலான ஒருத்தரா அட்டகாசம் பண்ணியிருக்காரு ராகவ். கண்டிப்பாக இவர் ஹிந்தி சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் சில மாதங்கள்லேயே இவரை ஹிந்தி சினிமாவில் நிறைய பெரிய பெரிய படங்களில், முக்கியமான படங்களில் வில்லனாவோ இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டர்லையோ பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பல காட்சிகளில் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறதும் இவர் தான். ரொம்பவே வயலண்டான இந்த படத்தில் நடுவில் அப்பப்போ ஒரு சின்ன காமிக் ரிலீஃபாகவும் இருக்காரு. தன்னோட அப்பா கிட்ட, யோ அப்பா நீ ஒன்றும் அமிதாப் பச்சன்லாம் இல்லை, நீ பாட்டுக்கு பிரின்சிபல் டிசிப்ளின் பிரேடுன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கக்கூடிய அந்த சீன்லாம் ரொம்பவே ரகலையாக இருந்தது. அதே போல் இந்த படத்தில் 2-3 லவ் சீன்ஸ் மட்டுமே இருந்தாலும் கூட அந்த காட்சிகள் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட அந்த காட்சிகளில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ், படம் முழுக்க நிறைய விஷயங்கள் லாஜிக்கலி பெரிய உறுத்தலா இருந்தது. உதாரணத்துக்கு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹீரோ வில்லன் கும்பல்கிட்ட 2-3 வாட்டி லட்டு மாதிரி மாட்டுறாரு. ஆனால் வில்லன் கும்பல் அவரை கொலை பண்ணாமல் விட்டுறாங்க. அதே போல் ஹீரோயின் தப்பிச்சு போகிறப்ப கூட ஒரு கதவை மூடாமல் போகிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். பேசிக்காக இந்த கதையோட மையப்புள்ளியிலேயே ஒரு பெரிய லாஜிக் ஓட்டம் இருக்குது. அதாவது இந்த படத்தில் ஹீரோனோட அப்பா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், பயங்கரமான பணக்காரர், அவர் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், மிகப்பெரிய ஆள் அப்படின்லாம் படம் முழுக்க எல்லா சீன்லையும் சொல்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஆள் தன்னோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு எதுக்காக ட்ரெயினில் போகணும்? அவர் நினச்சிருந்தா ப்ரைவேட் ஜெட்டில் போயிருக்கலாம், இல்லைனா ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தன்னோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போனால் அங்கே அவருக்கு பாதுகாப்பு இருக்காது, அவரோட உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா என்ன? அதே போல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, ஹீரோ ஒரு சில பேர்கிட்ட திரும்ப 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 அடி வாங்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லைன்னா ஹீரோ கிட்ட ஒரு சில கேரக்டர்ஸ் திரும்ப 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 அடி வாங்குறது. வருவாங்க, அடி வாங்குவாங்க, தப்பிச்சிருவாங்க, திரும்ப அடி வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப வளர்த்தியான ஒரு கேரக்டர் வருவார். அவர்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் ஹீரோ போட்டு பொழந்து கட்டுறாரு, ஹீரோ கிட்ட அடி வாங்குறாரு, திரும்ப செகண்ட் ஹாஃப்லையும் கிளைமேக்ஸ் வரைக்கும் அடி வாங்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்ட் ஆயிருது. அண்ட் இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த படத்துல பல கெத்தான சீன்ஸ் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. அங்கெல்லாம் பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் மாசா இருந்துருந்துச்சுன்னா படம் இன்னுமே வேற லெவலா இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த கில் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாறுமாறான ஆக்ஷன் திரைப்படம். இந்தியாவில் இந்த திரைப்படம் பல மொழிகள் ரீமேக்காக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த படத்தோட ஆங்கில ரீமேக்கை ஜான் விக் படத்தோட டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு நியூஸ்ல பார்த்தேன். உங்களுக்கு டை ஹார்ட், ரைட் ரிடெம்ப்ஷன், ஷூட் தம் அப், ஜான் விக் இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஒருத்தான ஒரு படமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் அதீத வயலன்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் வீக்கான ஹார்ட் இருக்கிற மக்கள் இல்லைனா குழந்தைங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு போகிறது நல்லது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த கில் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.